மாம்பழம் சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாம்பழம் ஜெல்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் போடுவேங்க. அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது தெலுங்கில் மாமிடி தாண்டா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக பழுத்த மாம்பழம் 3 எடுத்துக்கிட்டேங்க நான். இதை இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி ஜாருக்கு மூடியை போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. நீங்கள் எந்த மாம்பழம் வச்சு கூட இந்த ரெசிபி செய்யலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் இப்போது ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஜல்லடியை வச்சுட்டு அதில் கிரைண்ட் பண்ணிக்கிட்ட இந்த மேங்கோ பியூரியை போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவை விட்டு கலரி விட்டுக்கினே நல்லா ஜலிச்சிக்கோங்க. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ அதே பேன்லேயே ஒரு 50 கிராம் வரைக்கும் சர்க்கரையை போட்டேன். சர்க்கரை மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போது இது ஸ்டவ் மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா திக்காக வரணும். இதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிளேஸில் நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் பக்கத்தில் இருக்கட்டும். இப்போது நம்ம வச்ச இந்த பியூரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறுது. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வரணுங்க. இதில் இப்போ ஒரு பாதி லெமனை புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலைங்க. இதெல்லாம் இப்போ திக்காக வந்துச்சுல்ல, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்ட இந்த பிளேட்டில் இந்த பியூரியை ஒரு பாதி போட்டுக்கணும். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தின்னாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா ஆறும் சீக்கிரமாக. நான் இன்னொரு பிளேட் கூட எண்ணெயை தடவிட்டு ரெடி பண்ணிட்டேன். அதில் மீதி இருக்கிற இந்த பியூரியை எல்லாம் போட்டுட்டு நல்லா ஈக்குவல் லெவல்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிஞ்சால் வெயிலில் வச்சுக்கோங்க. ஒரு நாளையே நல்லா காஞ்சிடும். இல்லைன்னா ஃபேன் கீழே ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் இங்கே ஒரே ஒரு நாள் தான் வெயிலில் வச்சேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தாலும் ஒட்டாமல் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகாக இப்படி எடுத்திங்கன்னா வந்துடுங்க. இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் கூட இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுங்கன்னா. நீங்கள் இந்த சம்மர் முடியறதுக்குள்ளே, மாம்பழம் சீசன் முடியறதுக்குள்ளே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஆத்யா சைனிங் ஆஃப். பாய் பாய்.